ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உபாசனை செய்யும் தேவதைகள் மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய திலக பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வசிய திலக பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மோகினி, எச்சினி இப்படி சொல்லக்கூடிய இந்த தேவதைகள் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சாமி நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு உட்கார்ந்து வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் வந்து நீண்ட நாட்களாக விரதம் இருந்து உபாசனை எடுக்கிறோம். ஆனால் அது சித்தியான மாதிரியே தெரில சாமி. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வந்து குடுவை பிரயோகத்திலேருந்து வாங்கிட்டு வந்தோம். எந்திர பிரயோகம், மந்திர பிரயோகம், பாவை பிரயோகம் எல்லாமே செய்து பார்க்குறோம். ஆனால் எந்த ஒரு பலனுமே தெரிய மாட்டேங்குது சாமி. அது சித்தியான மாதிரியே தெரில. இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது நம்ம ஒரு தெய்வத்தையோ அதாவது வந்து தேவதையோ நம்ம சித்தி பண்ணணும்னா நம்மளுக்கு எப்போவுமே தவ வலிமை இருக்கணும். அப்படி இந்த தவ வலிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலைக்கு தவ வலிமை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இப்படி சொல்லக்கூடிய இந்த தாந்திரீக வழிகளை பயன்படுத்தித்தான் நம்ம இந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து வசப்படுத்தணும்னு சொல்லி நான் பல வீடியோக்களில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வசிய திலகம். இந்த திலகத்தை நீங்கள் முறையாக வந்து செய்து இதை நீங்கள் வந்து உங்களுடைய நெற்றியில் வந்து இட்டுட்டு இந்த மோகினி, எச்சினி இது போன்ற தேவதைகள் வந்து அதற்குண்டான பூஜை முறைகள் எல்லாம் பூரா செய்யும் பட்சத்தில் அந்த தேவதையானது மிக விரைவில் வந்து உங்களுக்கு வந்து வசப்பட்டுரும். சரிங்களா? அப்படியான முறைகள் வந்து சித்திர நூல்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறதுக்கு எட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரகண நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவுரி மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த அவுரி மூலிகையினுடைய சாறு ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வந்து அந்த அவுரி மூலிகையினுடைய சாறு வந்து உள்ளுக்குள்ளே அதை விட்டு அது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளை சார் வேலை மூலிகையினுடைய வேர். இந்த வேரை வந்து எடுத்து இதை வந்து நல்லா சூரணம் பண்ணிக்கணும். அந்த சூரணத்தை வந்து அதற்குள்ளே வந்து அந்த அவுரிச்சாற்றோடு சேர்த்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் நல்லா வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்து வச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை ரெண்டும் வெயில் படாத இடத்துல வச்சு இது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா சுரண்டி எடுத்து இது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுத்தமான தேன், சரிங்களா, சிறிதளவு இது கூட சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து அந்த பதத்தில் நீங்கள் பேஸ்ட் மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒரு செம்பு சிம்மில் வந்து பதனம் பண்ணி வச்சுக்கணும். பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து நீங்கள் இந்த பூஜை முறைகள் செய்கிறீங்களோ இது கூடயே வந்து சிறிதளவு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐங்கோள தைலம். அதை வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த ஐங்கோள தைலம் வந்துட்டு இதற்கு சம அளவு வந்து சேர்த்து நல்லா வந்து மெழுகு பதத்தில் நீங்கள் வந்து முறையாக இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது நீங்கள் இந்த மோகினி இல்லைன்னா எச்சினி இது போன்ற தேவதைகள் வந்து எப்போவெல்லாம் வந்து உபாசனை எடுக்கிறீங்களோ அப்போவெல்லாம் வந்து இந்த திலகத்தை இது கூட வந்து வாசனை திரவியங்கள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? வாசனை திரவியங்கள் வேணாலும் நீங்கள் சேர்த்து எப்போ நீங்கள் வந்து இந்த உபாசனை முறைகள் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து இதை வந்து நெற்றியில் திலகமாக இட்டுட்டு அதற்குண்டான பூஜை முறைகள் செய்யும் பொழுது அந்த நீங்கள் அழைக்கக்கூடிய மோகினி, எச்சினி போன்ற தேவதைகள் மிக விரைவில் சித்தியாகும் சொல்லி சித்திர நூல்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெல்லாம் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.